படங்களை இயக்கியவர் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியையும் முதல் கடவுள் கணேசனையும் தன் பெயரில் கொண்ட இயக்குனர் திருவாளர் பாரதி கணேஷ் அவர்களை பார்த்த நினைவிருக்கா பாடலில் கண்ணு படுமா படாதா என்று கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய கலைஞர்கள் அனைவருக்கும், எங்களுக்கு எதிரில் இருக்கும் நட்புக்குரிய மனசார வாழ்த்துக்கு வந்திருக்கும் மீடியா, பத்திரிகை, சேனல் அனைவருக்கும், விழாவுக்கு சிறப்பாக வந்திருக்கும் நல்ல இதயங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நினைவிருக்கா, உண்மையாகவே நான் இந்த ஹீரோ, அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச நசீர், ஆனால் இப்போ வந்து நிஜய்னு வச்சுருக்காரு. அற்புதமான பாரு, விஜய் நிஜய் அது மாதிரி ஒரு உங்கள் நிஜய். ஓ, அது வேறு உங்கள் வேறு இருக்கா? நம்ம விஜய், நம்ம நிஜய். பாட்டுக்கு முன்னாடி சொல்லணுன்னா எல்லாமே சிபி எங்கள் தலைவர் அண்ணன் சொல்லிட்டு போயிட்டார். உண்மையான விஷயம், ஒரு மனிதன் நேயமிக்க ஒரு மனிதர் நம்ம இந்த படத்தில் இந்த சாங்க்கு பண்ண ஹீரோ. ஏன்னா இது அவருடைய முதல் படி இல்லை. ஆக்சுவலாக நினைவிருக்கா என்ற ஒரு பாட்டு இந்த யூடியூப்புக்காக பண்ணது அவருடைய முதல் படி இல்லை. சினிமாவுக்காக எறும்புகள் சேகரித்தது மாதிரி எங்கேயோ இருந்து தொழில் செஞ்சு, திண்டுக்கல் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு தன்னுடைய உழைப்பு மூலதனமாக வச்சு சேகரித்து கொண்டு வந்து சினிமாவை ஃபீட் பண்ணுறவர். அதை நல்லா வளரணுன்ற எண்ணத்தில் எத்தனையோ இயக்குநர்களுக்கு உணவுலேருந்து ட்ரெஸ்ஸிலேருந்து அவர் பண்ணுறாரு. ஒரு கதை சொல்கிறாருல, நல்லா இருந்தால் கூட அவர் கூப்பிட்டு வச்சு அவருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, கதை பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்படி ஒரு சினிமாவுக்காக அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பல கோடிகள் விட்டுருக்காரு. எனக்கு அந்த விஷயத்தில் அவர் வந்து ஒரு மனிதாபமுள்ள ஒரு நல்ல மனிதன், ஏதோ ரூபத்தில் பெருசாக வரணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் நினச்சி அவருக்காக நான் சிபிஎன்னெல்லாம் எவ்வளவோ ஒரு வாக்கமும் ஊக்கமும் செய்வோம். அந்த வகையில் எப்பயோ ஹீரோ ஆக வேண்டிய ஒரு மனிதர் இந்த பாடல் மூலியமாக ஆகியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டு. அழகாக பண்ணியிருக்காரு, அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்துவது மட்டும்தான் திறமைசாலிகளுக்கு ஒரு முதல் விஷயம். சின்ன வாய்ப்பாக கூட அதில் தன் யாருன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இயக்குனர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதில் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அழகாக அற்புதமாக எக்ஸ்பிரஷனோட அந்த மூமெண்ட்டோட பண்ணியிருக்காரு. ஸோ கேமராமேன் சொல்லணும்னா நல்ல பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸு, நல்ல ஷார்ட்ஸுகள், எடிட்டிங் அதே மாதிரி, மியூசிக் அற்புதமான மியூசிக், மெலோடி நல்ல மெலோடி. இது ஒரு படத்துக்கான சாங்கு யூடியூப்புக்கு போட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேட்குற போது மனசுக்கு கொஞ்சம் தாளாட்டுது இல்லையா, அந்த அளவுக்கு. ஸோ பாடல் இந்த லைவ் ஆர்ட்ஸ் மேக்கர்ஸ் இந்த சேனல் உண்மையாகவே இது யூடியூப்போடு நின்று விடாமல் படமாகவும் ஆகணும். படங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அப்படி பல விஷயங்கள் அவரோட இந்த தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்துக்காக அவர் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னும் சிறப்பாக வரணும். இந்த பாட்டில் நடித்தவங்க, இந்த பாட்டுக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே தன்னை அடையாளப்படுத்துவதற்காக இன்றைக்கி இயங்கிட்டு இருக்காங்க இயக்குனர். நானும் சாதாரணமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி தானே இன்ஸ்டியூட் படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி எவ்வளோ போராடி இருப்போம். எங்களுடைய அன்பு ஜாக்குவார் அண்ணா இருக்கார், மாஸ்டர்லாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் அண்ணன் அவர். ஆமாம், ஆக்கமும் ஊக்கமும் அப்படியே அந்த எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னும் அங்கே அந்த யூனியனில் விட்டுட்டாலும் சராசரி ஒரு மனிதனை எங்களை ஊக்கப்படுத்துவார், இயக்குநர்களை அவ்வளோ வருது. அப்புறம் எங்கள் நந்தகோபால் சார், அவர் வேறு விதம். எனக்கு இப்போ இல்லை, நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது தான் எனக்கு நல்ல நண்பர். அதனால் அப்படி சினிமாவை வளர்ப்பதற்காக இந்த கலை, இது ஒரு கலை, வியாபாரம் நிறைந்த ஒரு கலையை வளர்ப்பதற்காக பல ஆங்கில பல பேர் ஒரு முயற்சியும் ஆக்கமும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தது, இப்போ தான் பார்க்குறேன். நல்ல படைப்பாளியாக வருவார். தயவு செஞ்சு இவரை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இல்லை, ஒரு சின்ன வாய்ப்பு தானே, 5 நிமிஷம். நான் சொன்னது மாதிரி 3 மணி நேரம் ஓடின படங்கள் சுருங்கி இன்றைக்கி ஒரு கண்டென்ட் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. நாங்களாம் போய் கதை சொன்னாலே கதையெல்லாம் வேணாம், கண்டென்ட் வேணுன்றாங்க. ஸோ கதைக்கும் கண்டென்ட்டுக்குமே என்ன வித்தியாசம்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்தில் தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ அழகான ஒரு பாட்டு. இது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இவங்க பயணம் மிகப்பெரிய சிறந்ததாகும். இயக்குனர்
ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும், படம் பண்ணணும், ஃபீச்சர் படம் பண்ணணும், நல்ல படமாக பண்ணணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ நசீர்னே வருது எங்களுக்கு. நிஜய் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். இதன் மூலிமா தன்னை உயர்த்திக்கிறணும், தன்னை அடையாளப்படுத்திக்கிறணும் அப்படின்ட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒரு பெரிய ஹீரோவாக வரணும். நீங்கள் பாஸ் நல்ல ஹீரோவாக வரணும். வந்துட்டீங்க, சாங் மூலிமா வந்திருக்கீங்க. டைலாக் இல்லை, ஃபைட் இல்லை, எது இல்லை, ஆனால் அழகாக பண்ணியிருக்கீங்க. அதனால் நிச்சயமாக அற்புதமான அவருடைய மனசுக்கு, அவருடைய உயர்ந்த எண்ணத்துக்கும் இன்னும் மேலும் மேலும் உயரணும், மிகச்சிறந்த படைப்புகள் கொடுக்கணும். எனக்கும் ஒரு டேட் கொடுங்க நசீர்ஜி. ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டதுக்கு நான் மனதார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஊடகத்துறை இல்லாமல் உலகம் இல்லை, இவர் இல்லாமல்